நான் கேட்கிறேன், நண்பர் சீமான் அவர்களுடைய கட்சியினர தீகா காலிகள் எப்படி அடிப்பீங்க? என்ன வன்முறையில் ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? மாநில காவல்துறையும் மாநில அரசாங்கமும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுனால எப்படி நீங்க சும்மா இருப்பீங்க? சீமானுக்கு அவரோட பல கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு இல்லதான். ஆனா அதுக்காக நீங்க அவருக்கு ஒரு கருத்தை சொன்னாருங்கிறதுக்கா அந்த கட்சியினரை கள்ள கொண்டு அடிப்பீங்களா? காரை தாக்குவீங்களா? என்ன காலித்தனம் யோசிச்சு பார்க்கணும். நீங்க உங்க முதல் தீர்மானம் என்ன? தேச துரோகிகள். நீங்க கவர்னரை பத்தி இழிவா பேசி டவுசரை கிழிப்பேன்னு சொன்னா அந்த காலி பயலை திமுக இருந்து நீக்குங்க. முதலமைச்சர் நியாயமானவர், நல்லவர் அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன். முதலாவதுங்க, ஒரு ஆளுநரை பத்தி பேசலாமா? he is part of legislature. read 168 article 168 of the constitution. he is part of legislature. அது மாத்திரம் இல்ல, லெஜிஸ்லேச்சர்னா என்ன முதல்ல வருது? கவர்னர், அதுக்கப்புறம் தி ஹவுஸ். அப்படி இருக்கத்த கவர்னரை ஒரு காலி பய திமுக காரன் டவுசர் கிழிப்பானா? சரி, அவர் தினக்கூலியா சொல்றது யாரு? இந்த ரோட் சைடு பாரதி. பட்டியல் சமுதாய மக்கள் கோர்ட்ல ஜட்ஜா இருக்கிறது நாங்க போட்ட பிச்சைன்னு பேசின நபர். இதுக்கே ஒரு சுவமூட்ட கேஸ் போடலாம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் அருவருக்கத்தக்க மோசமான கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய கட்சி. நான் சொல்றேன், தயவு பண்ணி திமுக காரங்க யாரும் பேசாதீங்க. ஏன்னா எங்க ஊரு கண்ணதாசன் எழுதின வனவாசத்தை தினம் ஒரு பக்கம் ராஜா சோசியல் மீடியால போட்டேன்னா சந்தி சிரிக்கும் உங்க குடும்பம். அதனால ஜாஸ்தி பேசாதீங்க. மோசமான கலாச்சாரம், ஒழுக்க கேடர்கள் திராவிட இயக்கத்தினர். அதுக்கு எவிடன்ஸ் இருக்குங்கிட்ட. அதுவும் நீங்க, நான் வனவாசத்தை பத்தி இன்னும் தொடரல. தமிழர் தலைவர் ஈவரா புத்தகத்தோட நிறுத்தின்னு இருக்கேன். those people should thank ராஜா. அவ்வளவு கேவலமானங்க, ஒழுக்க கேடருங்க. எல்லாரையும் பெண்களை கேவலமா நினைச்சு நடந்துட்டவங்க, வாழ்ந்தவங்க, அவ்வளவு மோசமானவர்கள் இவர்கள்.